एवरीबॉडी, हाय मामा, वेलकम बैक टू माय चैनल। तो जैसे कि आप सभी जानते हो कि हम अपने चैनल पे भाई कमल हसन की जो ओल्ड मूवी है विटेर भैया, उस मूवी को फुल वॉच कर रहे हैं। और जो हमारा प्रीवियस वीडियो था उसमें हमने इस मूवी के सेकंड पार्ट को वॉच किया था, तो अब हम इस मूवी के थर्ड पार्ट को वॉच करेंगे आज की वीडियो में। तो चलिए वॉच करते हैं मूवी को आगे एंड देखते हैं। अब मतलब ज्योतिका की एंट्री भी हो चुकी है मूवी में, तो देखते हैं एक बॉन्डिंग कैसे बनेगी कमल हसन एंड ज्योतिका में, एंड आगे मूवी कैसे एक लाइनअप पकड़ती है। तो चलिए गाइस वॉच करते हैं आगे मूवी का। उससे पहले भाई जितने भी तमिल के फैन हैं, जो भी तमिल की ओल्ड मूवीज को वॉच करना पसंद करते हैं, भाई चैनल को जरूर सब्सक्राइब कर लेना भाई, क्योंकि आने वाले टाइम में आपको मेरे चैनल पे ऐसी ही तमिल की ओल्ड मूवीज की रिएक्शन देखने के लिए मिलने वाले हैं। तो चलिए वॉच करते हैं मूवी को आगे, लेट्स स्टार्ट। அப்புறம் எதிரூர்ல இந்தியன் கஃபே இருக்கு, அங்க சாப்பிட போறேன். ஓ நானும் வாங்களே. இல்ல நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ Shall we? நானா சாஃப்ட்வேர், நான் போலீஸ்மேன், ஹார்ட்வேர், டிசிபி கிரைம்ஸ் சென்னை. ஓ ஏன் பாட்டா அப்படி தெரியலையா? தெரியல, இதுக்கு முன்னாடி நான் எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் மீட் பண்ணதே இல்லை. ஆமா, அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அது நல்லதா கெட்டதா தெரியல. I'm going to get a drink. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? யா, ஆரஞ்சு ஜூஸ். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையிலேயே அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? காரிடார்ல உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது ராத்திரி எல்லாம் உங்க முகம் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. I knew something was wrong. A hunch, instinct. வாவ், ஆசம். அப்படின்னா நீங்க என்ன some Nostradamus types? Much worse. Policeman. ஆனா நீங்க உள்ள இருந்தப்போ அப்படி எதுவும் இல்ல. நான் ஒரு புக் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கேவலமா சாரின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். வேடிக்கையா இருந்திருக்கும். I wish. சியாட்டில், அந்த கோஸ்ட். ஃப்ளைட்லேயே 5 மணி நேரம் ஆகும். வீடு, வாழ்க்கை எல்லாமே அங்கதான். 9 மாசம் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் இன்னும் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஷட் அப். 10 மணிக்கு இங்க வந்து கிளிக்கிறது. லிசன், நான் வேற ஒருத்தியோட இருக்கேன். ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் அவுட். இனிமேல் என்னால இங்க இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. யார்? சந்தியாவா? பிரேக்கப். அப்ப ஏன் இதெல்லாம் நமக்குள்ள இந்த 2 வருஷம்? ஏன்? You know what all we went through? நல்லா இருந்தது அது. தப்பா போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே. What's wrong with you? நான் நடிச்சிட்டு இருந்தேன் ஆராதனா. உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். I don't love you anymore and I'm crazy about you. நடிச்சிட்டு இருந்தியா? Hey, hey, ஆராதனா, stop it. Get out. எவ்வளவு வருஷமா நான் நடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அதான் தாங்கிக்க முடியல. 9 மாசம் வச்சு இப்ப இங்க வந்து 4 நாள் ஆகுது. ஏதாவது வேலை தேடலான்னு வந்தேன், ஒண்ணுமே நடக்கல. நேற்று நைட்டு நிறைய அழுதேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அது பிடிக்கல, கேவலமா இருந்தது. சரி, வேறொரு உலகம் இருக்கா என்னன்னு பார்க்கலாம் தோணுச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவர் தேடி கண்டுபிடிச்சேன். நீங்க வந்துட்டீங்க. நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை. சொல்லணும்னு தோணுச்சு. Oh, then go ahead. அது மட்டும் இல்ல, யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு. மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆகுது. நீங்க தமிழ் வேற, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்ஸ். நான் தெலுங்கா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்களே, அது நிஜமா தான் சொன்னீங்களா இல்ல செத்துருக்கிறத பெட்டர்னு தோணுதா? தேங்க்ஸ். Raghavan, you're not going to believe this. What? Come on, I got to show you something.
This is a file from a case in Princeton, New Jersey. 2 years ago, an Indian girl went missing. She's still कुछ तो missing. झोल लग रहा है यार This is what the police there found. A 23-year-old क्या medical ज्योति का student, कनेक्शन हो Chandana. सकता है यार मर्डर Her finger was found hanging on the rearview mirror of her boyfriend's car. With the chilies and the lemon, Yeah. when you told me about Rani and how she died with the finger in the doorway, I felt kind of strange about काश it. रात को विलन समझ रहा था And this morning it struck me what it was, so I called my friend in Princeton, and this is what he sent me. Well, there you have it. ஹலோ ஆ சொல்லுங்க ராகவன். தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம நாட்டுக்காரனை, அது நிச்சயமா சொல்ல முடியும். கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு இருந்திருக்கான். ஆரோக்கியராஜ் வீட்டை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி திட்டம் போட்டு அவரையும் அவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ணியிருக்கான். 9 மாதம் முன்னாடி கீரனூரில் நடந்த கொலைக்கும் இதுக்கும் நிச்சயமா சம்மந்தம் இருக்கு சார். யாரோ பழி தீர்த்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்காங்க. அவன் இங்கே உள்ளவனா இல்லை அங்கேருந்து இங்கே வந்தவனாங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இன்னொரு பிசார் விஷயம், மதுரையில் ஆரோக்கியராஜ் சார் வீட்டில் ஒரு விரல் தொங்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு விரல் இங்கே ஒரு காரோட ரியர்வியூ மிரரில் தொங்கிட்டு இருந்தது. ஒரு பெண்ணோட விரல். அதே 7 மிளகா, நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம். Raghavan, use the landline. No, it's okay. You sure? Yeah. Sorry சார். அந்த பொண்ணு இந்தியன். இன் கேஸ் இன்னும் ஓப்பனாகவே இருக்கு, பொண்ணுக்கு இன்னும் கிடைக்கல சார். ராணியோட கேஸ் மாதிரியே அதே விரல். அந்த பொண்ணு கடைசியாக யார் கூட பேசிகிட்டு இருந்தா, எங்கே இருந்தா, எந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்தா, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு. யா, ஐ எம் கோயிங் டு செக் இட் அவுட் சார். கீரனூரில் கிடைச்ச மாதிரியே இங்கேயும் ஒரு பணம் கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன். அவனை கண்டுபிடிக்கணும். என் ராணிங்கிறத நான் இதை சொல்லல. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எப்போ ஒருத்தன் எங்கேயோ நடந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. We should get him. மறுபடியும் சேர்த்து வாழணும்னு நினைக்கல. உன்னை நம்பிட்டு இருக்கேன் நினைச்சியா? சந்தோஷமா வாழ முடியல. நான் சைன் பண்ண போறதில்ல. Take a walk. Get out of. What's happening here? What's it to you, man? Who are you? Me? நான் பக்கத்து ரூமில் இருக்கேன். நீங்கள் போடுற சத்தம் தாங்க முடியல. மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். யோ, யாரையா நீ? அருண். யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ போ. நான் சத்தம் போடுவேன். உனக்கு சத்தம் பிடிக்கலனா ஏதாவது 5-star ஹோட்டலா பார்த்து தங்கிக்கோ போ. அருண், ப்ளீஸ். மிஸ் ராகவன், ஒண்ணும் இல்ல. நீங்க போயிடுங்க. Are you all right? Yeah. Hey. இவங்களை அடிச்சிருக்க. பொம்பளைங்களை அடிக்கூடாதுன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததில்ல உங்க அம்மா. அதுக்குள்ள ஒன்னொருத்தனை பிடிச்சியா? ஏய் இவங்க யாருன்னு எனக்கு முன்ன பண்ண தெரியாது. My name is Raghavan, Deputy Commissioner of Police, Chennai. பக்கத்து ரூம்ல இருந்தேன், சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தேன், இவங்களை அடிச்சிருக்கேன். நீ அடிக்கலைன்னா என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன், பட் அடிச்சிருக்கேன். I hate violence against women, even if it's not my jurisdiction. So I have invited myself to this party, my friend. நீ இவங்களை தொடக்கூடாது, அதான் எனக்கு வேணும். ஏய், what's happening here? இங்க என்ன படமா காட்டுறோம்? அருண், நீ வெளிய போ. பேப்பர்ஸ் விட்டுட்டு போ, நான் சைன் பண்ணி அனுப்புறேன். அதுதானே வேணும் உனக்கு? சாரி, சாயந்தரம் நான் தலையிட்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் கோவம் வந்துருச்சு. நானும் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். இல்ல, பரவாயில்ல, நல்லதுதான். தேங்க்யூ. ஆக்சுவலி
இருந்தாலும் அவர் உங்களை அடிச்சிடக்கூடாது. தட்ஸ் நாட் டன். இது முதல் தடவை தானே நீங்க அமெரிக்காவுக்கு வருது? ஆமா. இங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நியூயார்க்ல. டைம் ஸ்கொயர் எப்போதுமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. மக்கள், நிறைய மக்கள், லாட்ஸ் ஆஃப் கார்ஸ். விடியற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். பாம்பே மாதிரி. நல்லா இருக்குல்ல? Yeah. What were you saying? நல்லா இருக்கு. I was married then. Oh, you are No, not? was. Oh. இறந்த காலம். இறந்து போயிட்டா. बॉन्डिंग बन रही है भाई. அப்ப அவளுக்கு 28 வயசு இருக்கும். ஆச்சு 8 வருஷம் ஆச்சு. Oh, I'm really sorry. எனக்கு தெரியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. No, it's all right. It's fine. உங்க பேர் என்ன? கயல்விழி. பேர் தான் அப்படி, ஆனா பெரிய கயல். ஆக்சுவலி முட்டைக்கண்ணு. அழகா இருக்கும். எங்க சந்திச்சீங்க? அது ஒரு கல்யாணத்துல பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க்கு பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லியிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். லுக், நான் ஒரு போலீஸ்காரன், ஸ்ட்ரிக்டா ஸ்டெஃபா பேசாமலாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. நிறைய பேசுவேன். ஆக்சுவலி ஐம் ஃபன் டு பி வித். உன்னை நல்லா பார்த்துக்குவேன். குழந்தைங்க. This is too fast for me. லுக் ஹியர் கயல், உனக்கு இது ஃபாஸ்டா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. சரி, வேணான்னா வேணாம். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை. What? What are you saying? I'm saying please marry me. ஆனா நாளைக்கு வேணாம். நல்ல நாள்ல நாளன்னைக்கு வச்சுக்கான்ட்டாங்க அம்மா. அதனால ஒரு நாள் விட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாச்சு. What? ஓகே சொல்லிட்டாங்களா? அங்கே அன்னைக்கே? யாராவது கேட்டு போறாங்க. எக்ஸாக்ட்லி. வேற யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டுட்டேன் பொண்ணு. Will you? What? குறுக்க வேற யாரும் வந்துட்டாங்க. What? அவ கண்ணிலே எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அந்த தைரியத்துல தான் ப்ரப்போஸே பண்ணேன். ஆமா, கண்ணில் தெரிஞ்சிடும். அதுவும் போலீஸ்காரனுக்கு. கயல் சாகும்போது அவளுக்கு 5 மாசம். நிறைய வலி இருந்தது, கசப்பா இருந்தது. அப்படிலாம் நான் இருந்ததே இல்லை. ஏண்டா இப்படி இருக்கும்னு என் மேல எனக்கே கோபமா வரும். ஆனா உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் கஷ்டம் தெரியல. என் கூட பேசுற எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் அப்படி கேட்டிருக்கூடாது. ஐம் சாரி. No, it's all right. Yes, I miss her. 8 வருஷம் ஆச்சு. ஆனா அப்பா அம்மா வேலை, அக்கா தங்கச்சி, அவங்க குழந்தைங்க sort of keeps me going. Of course, அப்புறம் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். That reminds me. நீங்க போய் படுத்துங்க சந்தோஷமா. எதை பத்தியும் நினைக்காதீங்க. காலையில எல்லாம் சரியாயிடும். நான் அப்படிதான் டெய்லி நினைச்சுக்குவேன். We'll talk to Chandana's mom first. 7 மணிக்கு ஜன்னல் வழியா பார்த்தேன். காரை விட்டு இறங்கி வெளியிலேயே நின்று பேசிட்டு இருந்தா ஹிதேஷ் கூட. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னடா இன்னும் வரலையேன்னு எட்டி பார்த்தேன். அவளையும் காணும், ஹிதேஷோட காரையும் காணும். அடுத்த நாள் அவனோட கார்ல என் சந்தனாவோட விரல் இருந்தது.
2 வருஷமா இதே கேள்விக்கு தான் சார் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன். உங்களுக்கும் சந்தனாவுக்கும் இருந்த உறவை பார்த்து வேற யாருக்காவது பொறாமை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல, சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஹிதேஷ் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நாளாவும் தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். ஸோ யூர் அ டாக்டர் சார்? யா, நானும் சந்தனா ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் போனோம், த ப்ரூக்லின் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. Abbott Road. Chandana was seen here getting out of a car with a man. That report you're carrying says her finger was severed around 9 p.m. and she was last seen here at 8:30. So where did she go from here? What's up? The Princeton police have already fine-combed this place. Anyway, we're just wasting our time. There's nothing here but dead leaves. I don't think so. I have a gut feeling about this. You have a what? Back home it's called the Raghavan instinct. Come again? Come. This place has been closed to the public for a couple of years. It's just an abandoned fort. No, we can't go in here, Raghavan. There's no trespassing. Oh, yeah? You can't do that, Raghavan. Come. विलन का भाई कुछ भी रिवील नहीं है यार. Did you see that? Maggots. You don't want me to dig this place up, do you? I do. Goddamn, I'm gonna look like an idiot. Jesus, there's more than one body in here. We got 4 corpses. बॉडी निकली है मुझे लग रहा है भाई. Thanks. Hey, Anderson. NYPD's here. Yeah, 4, and they've been here a while. Up here!
சொல்லுங்க ராகவன். சார் சைக்கோ டைப் அந்த யார் பொண்ணோட பாடி கிடச்சிருச்சு சார். வாட்? அது போக இன்னொரு 3 பாடியும் கிடச்சிருக்கு. மொத்தம் 4 பாடி இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டீகம்போசிஷன். கடைசியாக கிடைச்ச பாடி தான் நான் தேடி போன பொண்ணு. கையில் ஒரு விரல் இல்லை, அது சந்தனாவோட பாடி. இவங்க எல்லாரையும் கொண்டது ஒரே ஆள் தான். இட்ஸ் ஆப்வியஸ், ஒரே பரியல் சைட். ஹி இஸ் a serial killer சார். அவன் பண்ண ஒரே தப்பு அங்கேயும் இங்கேயும் அந்த விரலை தொங்க விட்டது தான். முதல்ல ஒரு பொண்ணோட பாடி தோண்டி எடுத்தோம் இல்லைங்களா, அது 2 மாதத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. ராணி செத்தது இந்தியாவில் 9 மாதத்துக்கு முன்னாடி, அது அங்கே. ரெண்டாவது ஒரு பொண்ணோட பாடி தோண்டி எடுத்தோம் இல்லைங்களா, அதுவும் 9 மாதத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது, அது இங்கே. ஆக இந்த 2 கொலைக்கு நடுவில் யாரோ ஒருத்தன் இங்கேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி வந்திருக்கான். இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எப்போ எந்த கொலை நடந்ததுன்னு ஒரு டேட் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த டேட்டில் இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு we can narrow down னு தோணுது சார். பிரில்லியன்ட் ராகவன். தேங்க்யூ சார். இப்போ இதை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ண வேணா, ரகசியமாக வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். FBI-க்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எதுக்காக அப்படி சொன்னேன்னா, எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல புதைச்சிருப்பான். திரும்பவும் அந்த இடத்துக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அங்கே ஒரு 2 போலீஸ்காரங்களை சர்வேலன்ஸ்க்கு போட்டிருக்கு சார். சம்திங் வில் டர்ன் அப் சார். எஸ் சார், ஐ கீப் யூ போஸ்டட். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. सीरियल नहीं यार, ये साइको किलर है भाई. ஹாய். நீங்கள் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். நான் நினச்சது சரிதான். எனக்கு இந்த போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாஸ்ட்ரடாமஸ். ஹவ் இஸ் இட்? அஃபிஷியல் ஒர்க்கில் வந்திருக்கீங்களே, உங்கள் திருடன் பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிடுவேன். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நல்லா போச்சு. அடுத்த மாதம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். அப்புறம் என் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி அனுப்பிட்டேன் கொரியரில். ஐம் சாரி. ஏன்? எனக்கு இப்போ வருத்தமே இல்லை. நேற்று வரைக்கும் தான் மனசு சரியில்லை. இப்போ சந்தோஷமா இருக்கேன். ஐ வாண்ட் டு கோ ஹெட் நவ். வெளியே எங்கேயாவது போகிறீங்களா? ஃபஸ்ட்டு குளிக்கணும், சேஞ்ச், தென் ஒன்லி எவ்ரிதிங் எல்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வேறு எந்த பிளான்ஸ் இல்லைனா இன்னைக்கு உங்கள் டின்னர் என்னோட ட்ரீட். செலிப்ரேட் பண்ண எனக்கு 2 ரீசன் இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னா? நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் கேன்சல். 15 minutes. Mr. Raghavan had already started an investigation into his colleague's daughter's murder in India, and it was his intuition and expertise that led us to the bodies in the woods. We now have a hunt for a serial killer. Anderson from the NYPD did a good job by consulting the Indian police. I think the murder of Anne Morrison in February 2005 is the key here. The perpetrator was here 2005, February 10th, for Anne Morrison. Then he goes back and he murders Rani, February 20th. He comes back again for Lisa. If we could get the passengers manifest from the immigration, people who travel from here to India, February 10th to 20th, and if we could find a connection between one of the passengers and the victim, we got our man. Sorry, suspect. We'll get him. तो लिटरली ये सीन भाई काफ़ी ज़बरदस्त था. एंड इस सीन में मतलब एक बॉन्डिंग बन रही है ज्योतिका एंड कमल हासन के बीच में, एंड उसके साथ साथ में केस को भी वो सॉल्व कर रहे हैं. तो लिटरली मतलब ज्योतिका के आने से एक मूवी में एक मतलब ना आप कह सकते हैं एक
मज़ा आ रहा है भाई, ये कह सकते हो आप, क्योंकि कमल हसन एंड ज्योतिका के बीच में जो कनेक्शन एक बन रहा है ना, वो भी काफ़ी मतलब एक आपको बोर नहीं करेगा। तो अब उसके साथ साथ मूवी आगे बढ़ रही है एंड देखते हैं अब ये क्या है, केस को कैसे सॉल्व करेंगे कमल हसन, क्योंकि बहुत ही नज़दीक पहुंच चुके हैं सीरियल किलर के। तो देखते हैं अब आगे आगे मतलब नेक्स्ट सीन में कि कैसे सॉल्व करेंगे। तो चलिए आज के लिए इतना ही। मुझे उम्मीद है कि आप सभी ने इस वीडियो को मेरे साथ काफ़ी इन्जॉय किया होगा, और जो भी भाई मेरी वीडियो को देख रहे हैं या जो भी तमिल के फैन हैं, जो कमल हसन के फैन हैं, भाई चैनल को जरूर सब्सक्राइब कर लेना भाई, क्योंकि आने वाला टाइम आपको ऐसे ही ओल्ड मूवीज के रिएक्शन मेरे चैनल पर देखने के लिए मिलने वाले हैं। तो चलिए आज के लिए इतना ही, बहुत जल्दी मुलाकात होगी आप सबसे नई वीडियो। तब तक के लिए जय श्री राम, हर हर महादेव, धन्यवाद।